ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல சீனா மீண்டும் ஒரு விபரீத விளையாட்ட தொடங்கியிருக்கு. இந்தியாவின் ஒரு பகுதியான சக்ஷம் பள்ளத்தாக்குல இந்தியா எவ்வளவோ எதிர்த்து கேட்காம பாகிஸ்தானுக்கு செல்லும் ஒரு மெகா சாலையை சீனா ரகசியமா அமைச்சிட்டு வருது. இந்த நிலம் எங்களுடையது என்று சீனா விடுத்திருக்கிற அறிக்கை இப்போ சர்வதேச அளவுல பெரும் புயலை கிளப்பி இருக்கு. விஷயம் இதுதான். சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் சமீபத்துல ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கார். சக்சம் பள்ளத்தாக்கு சீனாவின் ஒரு பகுதி. எங்களுடைய சொந்த நிலத்துல சாலை அமைப்பதற்கும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் எங்களுக்கு முழு உரிமை உண்டு. இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு மிரட்டல் துணியில பேசியிருக்காரு. 1963 பாகிஸ்தானும் சீனாவும் போட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த நிலம் தங்களுக்கு கிடைத்ததா சீனா உருட்டுகிறது. ஆனா இந்தியா இதற்கு ஒரு சம்மட்டியடி பதிலடியை கொடுத்திருக்கு. இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகை, சக்சம் பள்ளத்தாக்கு என்பது இந்தியாவின் ஒரு இணைந்த பகுதி. 1963 பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே நடந்த அந்த ஒப்பந்தத்தை இந்தியா அங்கீகரிக்கவில்லை. அது ஒரு சட்டவிரோதமான ஒப்பந்தம் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார். 1948 பாகிஸ்தான் ஆக்கிரமித்த நிலத்தை சீனாவுக்கு தாரை வார்த்ததை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடமான CPEC திட்டத்தையும் இந்தியா அடியோடு நிராகரித்துள்ளது. இந்திய நிலத்தின் வழியாக செல்லும் இந்த திட்டம் சட்டவிரோதமானது என்று இந்தியா பலமுறை எச்சரித்தும் சீனா தனது ஆக்கிரமிப்பு வேலைகளை தொடர்ந்து வருகிறது. லடாக் முதல் காஷ்மீர் வரை சீனாவின் இந்த அத்துமீறல்கள் ஆசியாவின் அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. தன் நிலத்தை மீட்க இந்தியா எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சீனா தனது பிடிவாதத்தை கைவிடுமா? உங்களது கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.